அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையில் பேசிய அந்த 7 வார்த்தைகளுடைய தியானத்திலே நாம் 4 வசனங்களை முடித்திருக்கிறோம். நாம் ஒரு சில வாரங்களுக்கு வேற ஒரு தலைப்பில் தியானித்து விட்டு மறுபடியும் ஒரு சில வாரங்கள் கழித்து திரும்பவும் நாம் அந்த போதனைக்கு வரப்போகிறோம். இனி வருகிற ஒரு சில வாரங்களுக்கு நாம் என்ன தலைப்பில் தியானிக்க போகிறோம் என்றால் அதை அறிமுகப்படுத்தும்படி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். தேவ பிள்ளைகளே, நாம் அடுத்த சில வாரங்களுக்கு தியானிக்க போகிற தலைப்பு இதுதான். என்னது? அவிசுவாசத்தை அகற்று, விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காணுங்கள். இந்த தலைப்பின் கீழ்தான் நாம் அடுத்த சில வாரங்களுக்கு தேவனோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் முதல் பகுதியிலே இயேசு நம்மை சுகமாக்குகிற கர்த்தர் என்ற சத்தியத்தை நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 - 17 வசனங்களின் மூலமாக நாம் தியானித்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாக்குகிறவர் என்ற சத்தியத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். இயேசு நம்மை சுகமாக்குகிற தெய்வம்தான், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை சுகமாக்குகிறவர் என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்து தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது பாருங்க, அந்த சத்தியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக, அதாவது 2ஆம் பாகமாக தான் இந்த தலைப்பின் கீழ் வேத வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஏன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மை சுகமாக்குவது அவருடைய சித்தம் என்றால், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற சுகத்தை பெற முடியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அநேகர் மனம் நொந்து துக்கத்தோடு என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அப்போ அவர்களுடைய இருதயத்தில் உள்ள அந்த கேள்விகள், மனவேதனைகளை நீக்கி சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலம் இருதயத்திலே நாம் ஒரு தெளிவை பெற்று அதன் மூலம் கர்த்தர் நமக்கு தருகிற சுகத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்விலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணதான் இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்பொழுது பாருங்களுடைய பிள்ளைகளே, நாம் என்ன பார்த்தோம், என்ன தலைப்பு பார்த்தோம்? அவிசுவாசத்தை அகற்றுங்க, விசுவாசிங்க, அப்போ தேவ மகிமை என்ன செய்வீங்க, காண்பீங்கன்னு சொல்லி தலைப்பு பார்த்தாங்க. அது எங்கிருந்து எடுத்தோம்? இந்த வசனத்திலிருந்து தான் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தால் பாருங்க, தேவ பிள்ளைகள் பெரும்பாலானோருக்கு விசுவாசம் என்ன செய்கிறது, இருக்கிறது. சிலருக்கு சின்ன அளவில் இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் அந்த விசுவாசம் வளர்ந்துருக்கும். ஆனால் விசுவாசம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போது நிறைய பேருக்குள்ள கேள்வி தான், நான் தான் ஆண்டவரை மெய்யா விசுவாசிக்கிறேனே, அவர் எனக்கு சுகம் தருவார்னு சொல்லி, அப்போ ஏன் நான் அந்த சுகத்தை சுதந்திரிக்க முடியாமல் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் என்ன செய்து ஒரு கேள்வி வரதான் என்ன செய்யுது. அந்த கேள்விக்கு பதிலாக தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இங்கே என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, இங்கே ஒரு தகப்பன், ஒரு பிள்ளையின் தகப்பன் இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார், வருகிறார். எதற்காக வருகிறார்?
இவருடைய மகன் பிசாசினால் வாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாத ஆவி இந்த மகனை அநேக வேளைகளில் பார்த்தீங்கன்னா தீயிலும் தண்ணீரிலும் இவனை தள்ளிற்று. அது மட்டும் இல்லை, பல பல வேளைகளில் இந்த பொல்லாத ஆவி இவனை அலக்களித்து இவன் தரையிலே விழுந்து பாருங்க, சில நேரம் நுரை தள்ளுகிற மாதிரி பாருங்க, இந்த பொல்லாத ஆவி இவனை என்ன செய்தது, பல வேளைகளில் மிகவும் இவனை அலக்களித்தது. அதனால் பாருங்க, குறிப்பாக இந்த வேதனை இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில எத்தனை நாளா இருக்குதுன்னா, சிறு வயதிலிருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க, இது இவனுடைய சிறு வயது முதற்கொண்டே இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தகப்பன் என்ன செய்கிறார், இயேசுவின் இடத்துல என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு 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 மோசமான நிலையில தன்னுடைய மகன் இருக்கிறபடியால் அவனுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி இந்த தகப்பன் என்ன செய்கிறார், இயேசுவின் இடத்தில் என்ன செய்கிறார், வருகிறார். வரும்போது பாருங்க, இப்போ இயேசுவின் இடத்தில் வந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இயேசுவின் இடத்தில் இவனோட பையனை இந்த தகப்பன் கூட்டிட்டு வந்த உடனே அந்த பொல்லாத ஆவி மறுபடியும் அந்த தகப்பனுடைய மகனை அலக்களித்து பார்த்தீங்கன்னா அவனை தரையிலே விழுந்து அவன் நுரை தள்ளி பொருளும்படியாக அந்த பொல்லாத ஆவி அவனை என்ன செய்கிறது, மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில அந்த காட்சி அந்த தகப்பன் என்ன செய்கிறார், பார்க்கிறார். பார்த்துட்டு அவருடைய உள்ளம் மிகுந்த வேதனையினால் என்ன செய்கிறது, நிரம்புகிறது. நிரம்பிட்டு இப்போ பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் இப்போ 22வது வசனத்தின் பின்பகுதியில் அந்த தகப்பன் இயேசுவின் இடத்துல இப்படி என்ன செய்கிறார், வேண்டுகிறார். என்ன சொல்றார், நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அப்ப பாருங்க, அந்த தகப்பன் அந்த காட்சியை பார்த்துட்டு சிறு வயதுலேருந்தே அதை பார்த்து பார்த்து அவரோட உள்ளம் ரொம்ப வேதனையாகி விட்டது. இப்போ அதனால தவிக்குது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, மாலை ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க, எங்க மேல மனம் இறங்கி எப்படியாவது என் பையனுக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அந்த தகப்பன் என்ன செய்கிறார், கண்ணீரோட என்ன செய்கிறார், இயேசுவினிடத்தில் வேண்டுகிறார். அப்போ இயேசு பாருங்க, இப்படி தன்னிடத்தில் சொன்ன அந்த பிள்ளையினோட தகப்பனை பார்த்து இயேசு இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்னது கூடும் அப்படிங்கிறார். பாருங்க, இங்க இந்த தகப்பன் தன்னோட மகன் படுகிற வேதனையை பார்த்து உள்ளத்துல மிகுந்த துக்கம் கொண்டவராக, ஆண்டவரே ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இங்க கதறுகிறார். கதறுகிற அந்த தகப்பனை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, அருமையான தகப்பனே, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லி ஆண்டவர் அந்த தகப்பனை பார்த்து என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசின உடனே தான், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலாக தான் இந்த தகப்பன் என்ன செய்யறாரு, தன்னுடைய சிறிய விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கதறுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குறிப்பாக சரீரத்திலே வியாதி வேதனையிலிருந்து ஒரு சுகத்துக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே என்ன ஆவிக்குரிய பிரச்சனை இருக்குது என்பதை இந்த தகப்பன் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இந்த தகப்பன் சின்ன வயசுல இருந்து தன் மகன் படுகிற வேதனையை பார்த்து 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 உள்ள நொந்து போய் என்ன செய்யறாரு, இருக்கிறார். அதனால இப்ப இருதயத்துல எந்த விசுவாசமும் என்னது இல்லை. ஆனாலும் இயேசு இப்ப அவரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீர் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லி இயேசு அந்த பிள்ளையனோட தகப்பனை பார்த்து சொன்ன உடனே பாருங்க, அந்த வார்த்தை இப்ப அந்த தகப்பனுக்குள்ள
ஒரு சிறிய விசுவாசத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. கொண்டு வந்த உடனே அந்த தகப்பன் பாருங்க, இயேசுவை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே நாம விசுவாசிக்கிறேன், இப்ப நீங்க சொன்ன நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யும். என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையின் நிலைமை தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள பாருங்க, அவங்க ஆண்டோட வார்த்தையை பல்வேறு விதத்துல அவங்க கேட்கறதுனால அவங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்து இருக்குது. விசுவாசம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. இந்த தகப்பனை போல யோசிச்சு பாருங்களேன், இந்த தகப்பனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட வேதனைப்படுகிறான் என்றால் பாருங்க, பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்து, யோசிச்சு பாருங்க, ஒரு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு பிள்ளை இருக்குது முன்னாடி, அந்த பிள்ளை பொல்லாத ஆவி அலக்கழித்து அவன் இங்கும் அங்கும் புரளுகிறான்னு வச்சுக்கோ. புரண்டு அப்படி இப்படின்னு புரண்டு பாருங்க, அப்படி நுரை தள்ளி அப்படியே அவன் பாதிக்கப்பட்டான்னா யோசிச்சு பாருங்க, அருகில் நிற்கிறவருடைய இருதயம் என்ன ஆகும், ஒரு நிமிஷத்துல என்ன செய்யற, சுக்கு நூறுன்னு அவங்க இருதயம் உடஞ்சிடும். அந்த காட்சியை அவங்களால என்னது பார்க்கவே முடியாது. அவ்வளோ வேதனை மனசை நிரப்பிடும் பார்த்தீங்களா. அப்போ அந்த அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே என்ன வந்துடுது பாருங்க, நம்மளை அறியாமலே என்ன வந்துடுது, ஆண்டவரை நம்ம விசுவாசிச்சாலும் இப்போ பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மோசமான சூழ்நிலை என்ன செய்து இருக்குது. சிலருக்குலாம் பாருங்க, சிலர்லாம் சில வியாதிக்காக பார்த்தீங்கன்னா பல டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்திருப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் டெஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க. அப்போது சில நேரங்க பாருங்க, சில பலவீனங்கள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே என்ன செய்து இருந்துக்கிட்டே இருக்குது சரீரத்தில். எவ்வளோ மாத்திரை போட்டாலும் போகிறதில்ல, எவ்வளோ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாலும் சில நேரம் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னு என்ன ஆயிடுது, நம்ம அந்த சூழ்நிலைகளை பார்த்து என்ன ஆயிடுது, ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை சுகமாக்குற தெய்வம் அப்படின்னு சொன்னாலும், அதை விசுவாசிச்சாலும், இன்னொரு பக்கத்துல என்ன நடக்கு, இந்த சூழ்நிலைகளின் அந்த வேதனையான நிலைமையை திரும்ப பார்த்து என்ன ஆயிடுது, விசுவாசம் இருக்க இருதயத்துல, அதே இருதயத்துல இப்ப அவிசுவாசமும் என்ன செய்யுது உள்ள வந்துடும். இந்த அவிசுவாசமும் என்ன செய்யுது உள்ள வந்துடும். இந்த அவிசுவாசம் உள்ள வருது பார்த்தீங்களா. இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறதுனால் வருகிற இந்த அவிசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ள வருது பார்த்தீங்களா. இந்த அவிசுவாசம் தான் நம்ம அநேக வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தருகிற சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடைக்கல்லாய் என்ன செய்கிறது, நிற்குது பாருங்க. தடைக்கல்லாய் நிற்கிறது பாருங்க. அதை எங்க வாசிக்கிறோம் பாருங்க. இதே சம்பவம் மார்க் 9 சொல்லியிருக்க அதே சம்பவம் மத்தேயு சுவிசேஷ நிருபத்துல 17ஆம் அதிகாரத்துல என்ன செய்கிறது வருகிறது. அங்கே இதை இயேசு இன்னும் தெளிவா என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் நாம் செல்வோமானால் பாருங்க, அங்கே இப்போ 19-20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே அதே சம்பவத்தை இங்க மத்தேயு இன்னொரு பின்னணியில என்ன செய்கிறார், எழுதுகிறார். என்ன பின்னணி, இங்கே பாருங்க, அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட தகப்பன் முதலாவது தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக முதல்ல அவர் இயேசுவினிடத்துல போகல. ஏன்னா இயேசு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு மறுரூப மலையின் மேல் அவர் தம்முடைய 3 சீஷர்களோடு போயிருப்பார்.
அதனால் மித்த சீஷர்லாம் அந்த மலைக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இயேசு அங்கே மலைக்கு மேலே போயிட்டதுனால முதல்ல இந்த பொல்லாத ஆவினால் பாதிக்கப்பட்ட அந்த தகப்பன் தன்னோட மகனுடைய சுகத்துக்காக இயேசுனுடைய சீஷர்கள் இடத்தில் வர்றாங்க. வரும்போது பாருங்க, அந்த சீஷர்கள் ஜெபம் பண்றாங்க. ஆனால் அந்த பிசாசின் ஆவி என்ன செய்யலை, துரத்தப்படலைன்னொடனே இந்த சீஷர்களுக்கு என்ன செய்து ஒரு அது உள்ளத்தில் ஒரு கேள்வி என்ன செய்து உண்டாக்குது. ஏனென்றால் இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய சூழ்நிலைகளில் இயேசு இதே சீஷரில் ஊழியத்துக்கு அனுப்பும்போது இவர்களுக்கு பிசாசுகளை துரத்துற வல்லமையை கொடுத்து, நீங்கள் பிசாசை துரத்துங்க அப்படின்னு சொல்லி பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊழியம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பிசாசை துரத்துங்கன்னு சொல்லி அதிகாரத்தை என்ன கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி அவங்க ஊழியத்துக்கு போகும்போது அநேக பிசாசினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பிசாசுகள் ஓடி அந்த மக்களுக்கு விடுதலை உண்டாகிற அந்த காரியத்தில் இந்த சீசர்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த இந்த பொல்லாத ஆவி இந்த பிடிக்கப்பட்ட இந்த பையன் பாருங்க, இவனுடைய சுகத்துக்காக தகப்பன் வந்தபோது இவர்களால் அந்த பையனிலிருந்து பிசாசு என்ன செய்யணும், துரத்த முடியலன்னு இவங்களுக்கு என்ன செய்து ஒரு கேள்வி வருது. என்ன, இதுக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக செஞ்சுருக்கோமே, இப்போ ஏன் ஜெபம் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கல, ஏன் பிசாசு நம்மளால் துரத்த முடியல அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்து இந்த சீஷர்களுக்குள்ளே வருது. வந்த உடனே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவின் இடத்துல தனித்து வந்து, இயேசுவை ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே தான் இயேசு அவங்களுக்கு என்ன செய்கிறார், பதிலை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான்ப்பா நீங்கள் என்ன செய்ய முடியல, துரத்த முடியல அப்படின்னு சொல்லி இயேசு இங்கே காரணத்தை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இங்கே இந்த சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஊழியம் பண்ணி பலர் விடுதலை பெற்றதை இவங்க அனுபவிச்சிருக்காங்க ஊழியத்தில். ஆனால் இந்த முறை இவங்க ஊழியம் செய்யும்போது பிசாசை வெற்றிகரமாக துரத்த முடியலை, அந்த ஊழியத்தை அவங்க வெற்றிகரமாக செய்ய முடியலன்னொடனே அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது, ஏன் எங்களால் செய்ய முடியல ஆண்டவர் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லி இயேசு இங்கே என்ன செய்யறாரு, அவங்களுக்கு காரணத்தை சொல்கிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கள் சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனாலும் என்ன ஆயிற்று, இந்த பிள்ளையினுடைய தகப்பனுடைய இருதயத்தில் இருந்த அதே பிரச்சனை தான் அந்த சீஷர்களுக்கு என்ன செய்து இருக்குது. என்னது, இவங்க அந்த பிள்ளைக்கு விடுதலையை ஊழியம் பண்ணுறக்கா வர்றாங்க. வரும்போது தான் அந்த பொல்லாத ஆவி அந்த பையனை என்ன செய்து மிகவும் அலக்களித்து அவன் தரையிலே புரண்டு பாருங்க, அவன் நுரை தள்ளும்படி அந்த பையனை போட்டு மிகவும் என்ன செய்து அலக்களித்து. அப்போ யோசித்து பாருங்க, அதை அந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. யோசித்து பாருங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு காட்சியை எந்த நபர் பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன செய்திடும், ஒரு வேதனை வந்துடும். அப்படி ஒரு நிமிஷம் அவங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சி அப்படி அவங்க அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன செய்திருவாங்க, அப்படி உதவியற்றவர்களை போல திகைத்து என்ன செய்வாங்க, நின்றுவாங்க. அப்படிதான் இந்த சீஷர்களுக்கு என்ன செய்யிட்டு ஆயிட்டு அந்த பையன் புரளுகிறத பார்த்து அவங்க அப்படி ஒரு நிமிஷம் என்ன ஆயிட்டாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வல்லமையை மறந்துட்டாங்க, கொடுத்த அதிகாரத்தையும் மறந்து அப்படியே திகைத்து போய் உதவியற்றவர்களை போல என்ன செய்யிட்டா நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விசுவாசத்தை வரவழைச்சி இப்போ அதை துரத்தலான்னு பார்த்தா அவங்களால என்னது முடியல. ஏன்னா ஏற்கனவே அந்த சூழ்நிலைகளை பார்த்ததின் மூலம் இருதயம் இப்போ என்ன செய்யிட்டு ரொம்ப அவிசுவாசத்தினால என்ன செய்யிட்டு நிரம்பிச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கே ஏன் அநேக தேவ பிள்ளைகளால் கர்த்தர் கொடுக்குற சுகத்தை பெற முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இங்கே இந்த 2 வசனங்கள்லேருந்து என்ன செய்யறோம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், உண்மைதான், இருதயத்தில் விசுவாசம் என்ன செய்து இருக்குது. அந்த பிள்ளைகளோட தகப்பன் சொன்னது போலவும் சீசர்கள் இடத்துல இருந்தது போலவும் ஒரு பக்கம் இருதயத்தில் விசுவாசம் என்ன செய்து இருக்குது. ஆனா என்ன நடக்குது, சூழ்நிலையினுடைய அந்த தன்மையை பார்க்கும்போது அதே பார்த்து என்ன ஆகுது, இப்போ நம்ம என்ன ஆயிடுறோம், சூழ்நிலை நமக்கு பெருசா தெரிய ஆரம்பிச்சிருது, கர்த்தருடைய வார்த்தையும் அவரோட வல்லமையும் என்ன செய்யறோம் மறந்து போயிடுறதுனால என்ன ஆயிடுது, விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலும் அந்த விசுவாசம் செயல்பட முடியாதபடி
இப்போ பார்த்தீங்கன்னா அவிசுவாசமும் உள்ளத்துக்குள்ள என்ன செய்திருது வந்துடுறதுனால இப்போ என்ன ஆகுது, நமக்குள் இருக்கும் விசுவாசம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு அந்த அவிசுவாசம் என்ன செய்ய தடுத்து நிறுத்தியிருப்பாரு. பாருங்க, இந்த பிள்ளைகளை இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி ஒரு பட விளக்கம் உங்களுக்கு சொல்லணும்னா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிதானா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிராமங்கள் போனால் நிறைய மாட்டு வண்டியை பார்க்கலாம். இப்போது சமீப காலங்களில் டிராக்டர் அதெல்லாம் வந்துட்டதுனால இப்போ மாட்டு வண்டியெலாம் ரொம்ப என்ன செய்யுது, ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியுது. அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த மாட்டு வண்டியை பாருங்க ஓட்டுறதுக்கு 2 மாடை என்ன செய்தாச்சு, அந்த மாட்டு வண்டி முன்னாடி கட்டியாச்சு, சரிதானா? இப்போது மாட்டுக்காரன் பாருங்க, இப்போ அந்த மாடை ஓட்டணும் போது அந்த 2 மாடும் ஓட ஆரம்பிச்சதுன்னா வண்டி என்ன செய்யணும், நகல ஆரம்பிச்சிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, அதை தான் விசுவாசம்னு வச்சுக்கலாம், சரிதானா? ஆனால் இப்போ அந்த மாட்டு வண்டியில் முன்னாடி 2 மாடை கட்டியிருக்கும் போது பின்னாடியும் 2 மாடை கட்டுறோன்னு வச்சுக்கோம், சரிதானா? இப்போ கட்டிட்டு இப்போ முன்னாடி இருக்கிற 2 மாட்டையும் மாட்டுக்காரன் அடிச்சு ஓடு அப்படின்னு சொல்லி மாடை ஓட்டுறாருன்னு வச்சுக்கோம். இப்போ அதே நேரத்தில் அந்த பின்னாடி இருக்க மாடும் அதே நேரத்தில் முன்னாடி 2 மாடும் ஓடணும்னு ட்ரை பண்ணுவோம், பின்னாடி இருக்க 2 மாடும் அதே மாதிரி பாருங்க அதுவும் நகலணும்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, 2 மாடு 2 திசையில எடுக்கிறதுனால கடைசியில் என்ன நடக்கும், அந்த வண்டி எங்கேயுமே என்ன செய்யாது, போகாது, இருக்கிற இடத்துல என்ன செய்யறோம், நின்றோம். இப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இது ஒரு நல்ல பட விளக்கம். நம்முடைய விசுவாசம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? விசுவாசம் முன்னாடி இருக்கிற மாட மாதிரி அது இப்போ நமக்கு அது வேலை செய்யறக்கா விசுவாசம் என்ன செய்ய ரெடியா இருக்கு. ஆனா இப்போ சூழ்நிலைகளுடைய அந்த காரியத்தை பார்த்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பிள்ளையினோட தகப்பன் தன்னோட மகன் பாருங்க அந்த பொல்லாத ஆவியினால் அலக்களிக்கப்பட்டு அப்படி புரண்டு நுரை தழுகிறத பார்த்த உடனே அவனுக்குள்ள அந்த தகப்பனுக்குள்ள நினைச்சிட்டு அவிசுவாசம் வந்துருச்சு, சீஷர்களுக்குள்ளேயும் நினைச்சிட்டு அவிசுவாசம் வந்துருச்சு. அதே போல நாம இன்னைக்கு சந்திக்கிற சில பிரச்சனைகள், எடுத்துக்காட்டுக்கு சில சரீரத்துல சில வலியா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிறிய வியாதியா இருக்கலாம், அல்லது பெரிய வியாதியா கூட இருக்கலாம். நம்ம பல நாளா ஜோம்னி பார்க்குறோம், ஆனா ஒவ்வொரு முறையும் பார்த்தா அந்த வியாதியிலேருந்து என்னது விடுதலை வந்த மாதிரியே என்னது இல்லை. சரீரத்தில் வேதனையும் வலியும் என்னது பெருகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ அதை பார்த்து என்ன ஆகிடும், நம்முடைய இருதயமே என்ன செய்யறோம், சோர்ந்துடும். அது இப்போ எப்படி இருக்குது, பின்னாடி கட்டின மாடு மாதிரி ஆயிடும். அப்போ விசுவாசம் முன்னாடி எழுக்கணும்னு நினைக்கும் போது அவிசுவாசம் என்னச்சு பின்னாடி இழுக்கும் போது கடைசியில் என்ன ஆகும், விசுவாசம் என்ன செய்ய வேலை செய்யவே செய்யாது. அப்போ அதனாலதான் பாருங்க, இயேசு இன்னைக்கு என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு ஜபத்தை பண்ணும்படி என்ன செய்கிறார், இந்த பிள்ளையினுடைய தகப்பனிடத்தில் பண்ண அந்த ஜபத்தை நாமும் செய்யும்படி என்ன செய்கிறார், இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார். வேதத்துல ஒரு அருமையான ஜபம் பாருங்க தேவ பிள்ளைகளே. பாருங்க, இந்த தகப்பன் எவ்வளவு ஒரு தாழ்மையுள்ள மனுஷனா இருக்கார் பாருங்க. பாருங்க, இவரு தனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை என்ன செய்யல, மறைக்கல, தனக்குள்ள இருக்கிற மனவேதனைய பலவீனத்தை என்ன செய்யல, மறைக்கல. இயேசு சொல்றாரு, இப்பா நீ விசுவாசிச்சா உனக்கு எல்லாம் கூடுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் அந்த வார்த்தையை என்ன செய்யற, பெற்றுக்கொள்ள, ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்தி தன் இருதயத்தில் இருக்கிற மனவேதனை இயேசு இடத்துல என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் சொல்றாரு பாருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம் இப்பொழுது 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம பாருங்க, இன்னைக்கு பலருடைய உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கு, ஆண்டவரே இவ்வளவு ஜெபம் பண்றேனே, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலரோட இருதயத்துல என்ன வந்துருச்சு, ஒரு கசப்பு வந்துருச்சு. என்னப்பாப்பா ஜோம்னு பார்க்க ஆண்டவரும் பதிலையே தர மாட்டேங்காரு. அல்லது சில ஆண்டவரை அறியாதவங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஒருவேளை நீங்க போய் ஊழியம் பண்ணியிருக்கலாம். நீங்களும் ஜோம்னு பார்க்குறீங்க, சோமானன்னு உடனே அந்த ஜபத்தை பெறுகிற நபர் இந்த தகப்பனை போல சொல்லலாம். இல்லை தகப்பனை போல இல்லை, ஒரு கசப்புல இப்படி சொல்லியிருக்கலாம், என்ன பிரதர் நீங்களும் இவ்வளோ ஜோம் பண்ணுறீங்க, ஒரு சுகமும் ஆனமாய் தெரில, உங்கள் ஆண்டவர் சுகமாக்க முடியுமா முடியாதா
அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், ஒரு முறுமுறுப்புல சொல்லியிருக்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான். உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். என்ன தாழ்த்தணும்? ஏன் ஆண்டவரே என்னை சுகமாக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல முறுமுறுக்கிறத நிறுத்திட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் அந்த விடுதலையை பெற முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது என்னது, ஏதோ நம்மகிட்ட இருக்கிற ஒரு குறை தான் அந்த ஜபத்துக்குன்னு பதிலை பெற முடியாதபடிக்கு என்ன செய்ய தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அதுல அந்த குறையில ரொம்ப முக்கியமான குறை என்ன இருக்கலாம், இன்னைக்கு இந்த வேத வசனத்திலிருந்து பார்க்கிறோம், அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்? அவிசுவாசம்னா அதுக்காக நீங்க ஆண்டவரை நிராகரிச்சிட்டீங்க அப்படி அந்த அவிசுவாசம் இல்லை. இது என்ன அவிசுவாசம்? சூழ்நிலையை பார்த்து 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 அதைய பெருசுப்படுத்தி இப்ப அது மேலேயே கவனம் வைக்கிறதுனால வருகிற ஒரு அவிசுவாசம். கர்த்தருடைய வல்லமையை மறந்துட்டு சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தினால ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்திருக்கு வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இன்னும் நீங்க இந்த ஜபத்துக்கு பதில் பெற முடியாம என்ன செய்ய கஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு நம்ம ஜோமனோமா நம்ம இருதயத்தை திறந்த தாழ்த்தி, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, சூழ்நிலையை பார்த்து பார்த்து என்னங்க இருதயம் நொந்து போய் ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனாலதான் என்னால் அவர் இந்த விடுதலை பெற முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவரே இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த பிள்ளையினோட தகப்பனபல் நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா? கேட்டு இன்னைக்கு நம்முடைய விடுதலையை, இந்த அவிசுவாசத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று இன்னைக்கு நமக்கு கர்த்தர் தருகிற அந்த சுகத்தை, விடுதலை சுதந்திரிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜோமனுமா? எல்லாரும் கண்களை மூடலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இப்பொழுது தேவ சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் தைரியமாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம். இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. தாங்கள் இருக்கிற இடத்துல வீடுகளில் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் ரத்தத்தின் மூலம் வருகிற தைரியத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஓ ஸ்தோத்திரம் இவ்வளவு நாளும் அந்த ரொம்ப நாளா இருக்கிற அந்த அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடையை குறித்து இதனால அறிந்து கொண்டாங்களே. ஓ ஸ்தோத்திரம். அதனால் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையில பார்த்து ஓ அதையே கவனம் செலுத்துறதுனால வந்த அந்த அவிசுவாசத்திலிருந்து, அந்த அவிசுவாசம் எண்ணிலிருந்து நீங்க முடியும் உதவி செய்யும் என்று இந்த பிள்ளைகள் இப்பொழுது நோக்கி கூப்பிடட்டும் அப்பா. கூப்பிடும் அந்த வேளையிலேயே ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளோட தகப்பனுக்கு மனம் இறங்கினது போல எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்துல இருந்து எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல அது நீங்கும்படி உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. In the name of Jesus. இப்பொழுது நீர் அவர்களுக்கு அது உதவி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்பொழுது ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிப்பீராக, ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக, இருதயத்தை உயிர்ப்பிப்பீராக. ஓ வசனத்தின் மேல் உங்களுடைய பிள்ளைகளுடைய கவனம் திரும்பட்டும் ஆண்டவரே, திரும்பட்டும். தங்களுடைய பிற்போக்கான அது வியாதியின் சூழ்நிலை கண்ணை எடுத்து கர்த்தரோட வார்த்தையின் மேல் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கவனத்தை வைக்கட்டும். கர்த்தர் மேல் தங்கள் கண்களை பதிக்கட்டும். அதன் மூலம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோட இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த பிள்ளைகள் பல நாட்களாய் என்ன பலவீனம், என்ன வியாதி, என்ன நோயிலிருந்து விடுதலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஓ ஹல்லேலூயா. அந்த தலைவலியிலிருந்து விடுதலை, அந்த கட்டியிலிருந்து விடுதலை, அந்த அந்த எலும்பு வலியிலிருந்து விடுதலை ஆண்டவரே, அந்த கண்கள்ல இருக்கிற அந்த குறைவிலிருந்து விடுதலை, என்ன வியாதியிலிருந்து விடுதலைக்காக அந்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மலட்டு தன்மையிலிருந்து விடுதலை எதுக்கா இப்பொழுது இயேசுவின் தழும்புல அந்த பிள்ளைகளுக்கு அந்த பலவீனப்பட்ட அந்த நோய்பட்ட பகுதியில் ஒரு சுகம் இயேசுவின் தழும்புலால் உண்டாகட்டும். மலட்டு தன்மைகள் இயேசுவின் தன்மை குணமாட்டும். அந்த கட்டி இயேசுவின் தன்மை குணமாட்டும். அந்த வியாதி பலவீன நோய் இயேசுவின் தன்மை குணமாகட்டும். பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்ததுக்காய் கண்டு அது மட்டும் இல்ல, சரி கையின் பிரயாசத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் கர்த்தர் தங்களை உயர்த்தும்படி உடைய கரத்துல அமர்ந்திருக்கட்டும். அவசரப்பட்டு முடிவெடுக்காம கர்த்தருக்காய் காத்திருந்து நீர் தருகிற மெய்யான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.
மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நான் போட்டுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.